அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பாவ மன்னிப்பும் அலட்சியமும் விபச்சாரிக்கும் பாவ மன்னிப்பு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன்னொரு காலத்தில் நாய் ஒன்று ஒரு கிணற்றைச் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அது தாகத்தால் செத்துவிடும் நிலையில் இருந்தது. அப்போது பனு இஸ்ராயேல் சமுதாயத்தின் விபச்சாரிகளில் ஒருத்தி அதை பார்த்தாள். உடனே அவள் தன் காலுறையை கழற்றி அதில் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினாள். அதன் காரணமாக அவளுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. அல்லாஹ் தன் கருணையால் ஒரு விபச்சாரிக்கு நாயின் தாகம் தீர்த்த காரணத்தினால் பாவ மன்னிப்பு வழங்கியிருக்கிறான். கொலையாளிக்கும் மன்னிப்பு. மேலும் ஒரு ஹதீஸில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பனு இஸ்ராயேல்களின் சமுதாயத்தில் ஒருவர் இருந்தார். அவர் 99 மனிதர்களை கொன்றுவிட்டிருந்தார். பிறகு தன் குற்றங்களுக்காக மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று விசாரித்தபடி, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு பாதிரியாரிடம் வந்து கேட்டார். அந்த பாதிரியார் கிடைக்காது என்று கூற அவரையும் அம்மனிதர் கொன்றுவிட்டார். பிறகு மீண்டும் மனம் வருந்தி விசாரிக்கலானார். அப்போது ஒருவர், நல்லோர் வாழும் இன்ன ஊருக்கு போ என்று அவருக்கு கூறினார். அந்த ஊரை நோக்கி அவர் சென்றபோது பாதி வழியில் மரணம் அவரை தழுவியது. மரணத் தருவாயில் அவர் தன் நெஞ்சை அந்த ஊர் இருக்கும் திசையில் சாய்த்து கொண்டே இறந்துவிட்டார். அப்போது இறை கருணையை பொழியும் வானவர்களும் இறை தண்டனைகளை நிறைவேற்றும் வானவர்களும் அவர் விஷயத்தில் அவரை யார் அழைத்து செல்வது என்று தர்கித்தனர். உடனே அல்லாஹ் அதை நோக்கி, நீ நெருங்கி வா என்று அவர் செல்லவிருந்த ஊருக்கு உத்திரவிட்டான். இதை நோக்கி, நீ தூரப்போ என்று அவர் வசித்து வந்த ஊருக்கு உத்திரவிட்டான். பிறகு அவ்விரண்டுக்குமிடையே உள்ள தூரத்தை கணக்கெடுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினான். அவ்வாறே கணக்கெடுத்தபோது செல்லவிருந்த ஊருக்கு அவர் வசித்து வந்த ஊரை விட ஒரே ஒரு சான் அளவிற்கு அவருடைய உடல் சமீபமாக இருந்த காரணத்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. திருடனுக்கும் மன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் செவியுற்றதை எங்களுக்கு அறிவிக்க கூடாதா என்று கேட்டதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். மண்ணறையை தோண்டி கஃன் துணியை திருடி விற்று வந்த ஒரு மனிதருக்கு மரண நேரம் வந்தது. அவர் இனி வாழ்வோம் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்ட போது தம் குடும்பத்தினரிடம் தன் இறுதி விருப்பத்தை தெரிவித்தார். நான் இறந்துவிட்டால் எனக்கு நிறைய விறகுகளை சேகரித்து சிதைக்கு தீமூட்டி விடுங்கள். அந்த நெருப்பு என் இறைச்சியை தின்று முடித்து என் எலும்பை சென்றடைந்துவிட்டால் எரிந்து கருகிய எலும்புகளை எடுத்து அவற்றை பொடியாக்கி ஒரு வெப்பமான நாளில் அல்லது காற்று அதிகம் வீசும் ஒரு நாளில் என்னை கடலில் தூவி விடுங்கள் என்று கூறினார். அவ்வாறே அவர்கள் செய்ய அல்லாஹ் அவரை அவரின் அணுக்களை ஒன்று திரட்டி முழு உருவையளித்து, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டான். அவர், உன் அச்சத்தால்தான் என்று கூறினார். எனவே அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பளித்தான். அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், அறியாமல் தீய காரியம் செய்துவிட்டு தாமதமின்றி மன்னிப்பு கேட்போருக்கே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு உண்டு. அவர்களையே அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நோக்கி விரைய வேண்டும். அல்லாவின் இறையச்சத்தை கொண்டு மன்னிப்பு கேட்கும் போது அவன் அதை மன்னிக்காமல் இருப்பதில்லை. மனிதன் தான் செய்த குற்றங்களை உணர்ந்து அதற்காக மனம் வருந்தி இனியும் அந்த குற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். பின்னர் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோரும் போது வல்ல ரஹ்மான் அவன் மீது கொண்ட இறையச்சத்தின் காரணமாக அடியானுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான். இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அதன் மூலம் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.